பிரதமர் மோடி சுற்றுப்பயணத்தில் குண்டுவெடிப்பை செயல்படுத்த போவதாக கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மிரட்டல் கடிதமானது வந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி சுற்றுப்பயணத்தில் குண்டுவெடிப்பை செயல்படுத்த போவதாக கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி இன்று கோவை வருகை தர உள்ளார். இந்நிலையில் பிரதமரின் சுற்றுப்பயணத்தில் குண்டுவெடிப்பை செயல்படுத்த போவதாக கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மிரட்டல் கடிதமானது வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் இன்று காலை 8 மணிக்கு ஊழியர்கள் இமெயில் தகவலை பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது இன்று வந்த ஒரு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் தகவலுடன் ஒரு மெயில் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் மோடி கோவை ட்ரிப்பில் குண்டு வெடிப்பை செயல்படுத்த போகிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை ஆணையருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விரைந்து வந்தனர். அங்கு மெட்டல் டிடெக்டர் கருவி, கலெக்டர் அலுவலக நுழைவாயில் பகுதி, வாகனம் நிறுத்துமிடம், 4 மாடியில் செயல்பட்டு வரும் புதிய கட்டிடம் மற்றும் பழைய கட்டிடத்தின் ஒவ்வொரு அலுவலக அறைகளிலும் சென்று போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அரசு ஊழியர்களின் மேஜை, டிராக்கள், பீரோக்கள், பைல்கள் உள்ள பகுதிகள், பூந்தொட்டி, குடிநீர் வழங்கும் எந்திரம், லிப்ட் மற்றும் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடந்தது. நீண்ட நேர சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. அதே போன்று இன்று பிற்பகல் கோவையில் நடைபெறும் இயற்கை வேளாண் விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் நடக்கும் இடங்களில் மற்றும் விமான நிலையம், கார் செல்லும் பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு செய்து சோதனை செய்து வருகின்றனர். கோவை கலெக்டர் அலுவலகம் மற்றும் பாஸ்போர்ட் அலுவலகம் ஆகிய பகுதிகளில் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மேலும் 9 முறைக்கு மேல் வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பி வரும் மர்ம நபர் இன்னும் இமெயில் மூலம் இன்றும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். அந்த நபர் தானா மிரட்டல் விட்டார் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். வெடிகுண்டு மிரட்டல் சோதனைக்கு பிறகு புரளி என்று தெரிய வந்தது. போலீசார் மற்றும் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் நிம்மதி அடைந்தனர். இமெயில் முகவரி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ரூபி.